திருச்சி மாவட்டம் வயலூர் முருகன் கோவிலில் பக்தர் ஒருவரை ஆபாச வார்த்தையால் பேசிய ஜியபுரம் டிஎஸ்பியால் தற்பொழுது பரபரப்பு நிலவி வருகிறது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த வந்த நிலையில் நேர்த்திக்கடன் செலுத்திவிட்டு கோவிலுக்குள் செல்ல முயன்ற பக்தர் ஒருவரை டிஎஸ்பி ஆபாச வார்த்தைகள் சொல்லி திட்டியுள்ளார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவிந்தன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, திருப்புகழை உலகிற்கு அளித்த அருணகிரிநாதனுக்கு முருகப்பெருமான் அருள் பாலித்த திருத்தலமாக திருச்சி மாவட்டம் குமாரவயலூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் 6 படை வீடுகளுக்கு பிறகு 7ஆம் படை வீடு என கருதப்படுகிறது. பங்குனி உத்திர திருவிழா நேற்று வெகு விமர்சையாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. குமாரவயலூர் திருக்கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் பால் குடங்கள் காவடி எடுத்துச் செல்லும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதல்களையும் நிறைவேற்றினர். மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகனை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் குமாரவயலூர் முருகப்பெருமான் கோவில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என பல்வேறு காவடிகள் முருகன் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டு பாலை ஊற்றி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள் என்பது வழக்கம். கடுமையான வெயில் காரணமாக நீண்ட வரிசை காணப்பட்டது. அப்போது பக்தர் ஒருவர் குடும்பத்துடன் கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக நேர்த்தி கடனாக மொட்டை அடித்துக் கொண்டு வரிசையில் நின்றுள்ளார். அப்போது அந்த வரிசையில் மொட்டை அடித்து நின்றவர் காவல்துறையிடம் சென்று வெயில் அதிகமாக இருக்கிறது, சிறிதாக மக்களை உள்ளே அனுப்புங்கள் என கூறியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஜியபுரம் டிஎஸ்பி பழனி என்பவர் அந்த பக்தரை அநாகரிகமாக கோவில் என்று பாராமல் திட்டியது மற்ற பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஜியபுரம் டிஎஸ்பி பழனி செருப்பால் அடிப்பேன் என்ற கடுமையான சொற்கள் ஒருமையில் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. கோவிலுக்குள் செல்ல முயலும் பக்தர்கள் தவறாகவே நடந்து கொண்டாலும் அவர்களை சரியான வழியில் செல்ல காவல்துறையினர் நல்ல முறையில் அணுகி அறிவுறுத்தி இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஆபாசமாகவும் ஒருமையிலும் கடுமையான சொற்களால் காவல்துறை அதிகாரி ஒருவர் பேசியது தற்போது அந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் இதற்கு உரிய நடவடிக்கையை திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் இதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.